ஹலோ காய்ஸ், இது ஒரு ஈவினிங் vlog தான். ஸோ ஸ்லோவாக பீஸ்ஃபுல்லாக போகிற ஈவினிங் டே vlog. இப்போ ஹஸ்பண்ட்க்கு நைட்டு டின்னர் பேக் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா நீங்கள் டைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சாஃப்டான சப்பாத்தியாக கிடைக்கும். நம்ம பிசைகிறப்ப அது கரெக்டாக பிசைஞ்சோன்னா சூப்பராகவே வரும் சப்பாத்தி. இதை நான் நிறைய வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணதுனால உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நீட் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டாக. அதுக்கப்புறம் நல்லா ஷேப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இருக்கட்டும், இதை அந்த மாவு ஊறுற டைமில் நம்ம அதுக்கான கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒயிட் குருமா பண்ணலான்னு இருக்கேன், எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுட்டு. அதுக்கு நான் ஒரு கேரட் எடுத்துக்கிறேன். தோலை எல்லாமே நல்லா சீவிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன், ஏன்னா டின்னருக்கு பண்ணுறதுனால கம்மியான குவான்டிட்டியில் தான் பண்ண போகிறேன். ஸோ பொட்டேட்டோ தோல் சீவி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து குப்பையில் போட்டு காயெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டைப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பெருசாக வேணால் பெருசாக கட் பண்ணிக்கலாம், சின்னதாக வேணாலும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேரட், காலிஃப்ளவர், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணிக்கலாம் எல்லாமே. எப்போவுமே லஞ்ச் காயெலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் குருமாக்கு ஆட் பண்ணுவோமோ எல்லாமே எடுத்துக்கலாம். லைக் காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நான் பச்சை பட்டாணி இல்லை, அதனால் ஆட் பண்ணல. ஸோ எல்லாமே மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெருசு பெருசாக கட் பண்ணால் எல்லாம் காயெல்லாம் டஸ்ட்பினுக்கு தான் போகும். அதனால் நான் சின்னதாகவே கட் பண்ணி செய்கிறேன். ஸோ ஆனியன் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே ப்ரீ பிளான்டாக பண்ணிட்டோன்னா கடகடன்னு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லைனா ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அது செட் ஆகாது, குழம்பு வராது. அதுக்கப்புறம் அரைப்புக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, பெருஞ்சீரகம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா, அப்புறம் பட்டை ஒன்று, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அதில் பச்சை மிளகா ஆட் பண்ணதை ஷூட் பண்ணல, ஆனால் அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு அரைச்சேன். ஏன்னா நம்ம இதில் எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, காரத்துக்கு அந்த மிளகாவோட ஸ்பைசஸ் தான். ஸோ 3 மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் சில்லி 3 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சாஸ் பேன் இல்லைன்னா குக்கர் அது மாதிரி வச்சுட்டு நம்ம யூஷுவலாக செய்கிற மாதிரி தான் ஆனியன், டொமேட்டோ எல்லாம் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு, ஏன்னா இதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறது ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ், பிரியாணி ஸ்பைசஸ், ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விடுது 1 டேபிள் ஸ்பூன், இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட், காலிஃப்ளவர், பீன்ஸ், பொட்டேட்டோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ ஃபேமிலி ஆஃப் 3, அதனால் நான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியில் செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சிங்கன்னா வெஜிடபிள்ஸ் நல்லாவே குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. மூடி வச்சுட்டு 2 விசில் வச்சு இறக்கிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடும் ஒயிட் குருமா. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சோம்ல, இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இப்போ சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒர்க்கிங் சர்ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணி இருக்கிறதுனால நம்ம அதுலேயே வச்சு ரோல் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு
சப்பாத்தி கட்டியை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா சூப்பராக பிசைஞ்சதுனால மாவு வந்து ஒட்டாமல் வருது. அது அழகாக அப்படியே மாவு லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கலாம். கல் சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ லைட்டாக ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதில் 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. சப்பாத்தி வந்து 2 சைடுமே திருப்பி போட்டுருங்க. நம்ம எடுத்து வைக்கும்போது லாஸ்ட்டில் மேலே வந்து லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தி மேலே வச்சோன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப லாங்காகவே. ஸோ நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி. இதே மாதிரி மற்ற எதுவும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா திரட்டினீங்கன்னா அதே நல்லா ரோல் ஆகி வரும் ஒட்டாமல். நல்லா தேய்ச்சிட்டு நம்ம போட்டுட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 2 விசில் வந்துடுச்சு. நான் கேஸை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்லா தீயாமல் சாஃப்டாக இருக்கும். தீஞ்சு போனால் ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒயிட் குருமா. இப்போ வந்து கார்னிஷிங்க்கு நம்ம மல்லி இலையை போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் நம்ம டின்னர் பேக் பண்ணிடலாம். ஸோ சப்பாத்தி வந்து பேக் பண்ணிவிட்டு கிரேவியும் ஊற்றி வச்சிடலாம். கிரேவி ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். டின்னர் பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேக்கில் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கான டின்னர் வந்து அப்படியே ரெடி பண்ணிடலாம். முதல்ல இவருக்கு ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.